நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிருள்ள ஆண்டவர் உயிர் துடிக்கும் அப்பமாக நமதில் இப்பொழுது வீற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்து அப்பா இயேசுவே ரூஹா தூய ஆவியானவரை ஆராதிக்கின்றோம் என்று சேர்ந்து பாடுவோம். உயிருள்ள ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நீங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் பயணம் செய்யலாம், அலுவலகத்தில் ஆகலாம், உங்களுடைய ஆலயங்களில், உங்களுடைய இல்லங்களில், இந்த நேரம் எங்கு இருந்தாலும் ஏதோ நற்கருணை ஆண்டவரோடு சேர்ந்து பயணிப்போம். உயிருள்ள ஆண்டவரை தியானித்து பாடுவோமா? ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூவா ரூவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா, ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாலைவனத்தில் மன்னா தந்தார், ஆராதிப்போமா? ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து அனைத்தையும் தர வல்லவர் ஆண்டவர். யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே முடியல நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்பொழுது இந்த நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரால் ஆகாததாக எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்பினால் பாடுவோம். பாலை நிலத்தில் மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாடுவோம். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரை நற்கருணை நாதரை
ஆராதிக்கின்றேன். ஆன்ம உணவே தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா. அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். அபா அபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் மெய்யான அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிரோடு நிறைவாக வீற்றிருக்கிறார். நற்கருணையின் வடிவிலே இஸ் ரியலி அண்ட் ஃபுல்லி பிரசன்ட் இன் யூகரிஸ்ட். இஸ் ரியலி அண்ட் ஃபுல்லி பிரசன்ட் இன் யூகரிஸ்ட். முழுமையாக உண்மையாக ஆண்டவராக இயேசு வீற்றிருக்கிறார். மென்மையான அப்பம் மெய்யான அப்பம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உண்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா. அபா அபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா. அபா அபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா. ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. பாடுவோம். ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. ஜெபிப்போம். ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. நம்பிக்கையோடு ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி கண்களை மூடி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி வல்லமையான ஆண்டவரை உணர்ந்து ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி ஆண்டவர் செயல்படுகிறார். ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி இயேசுவே ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை துதி வாழ்வு தரும் இயேசுவை உணர்ந்து ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை
துதி நீங்கள் இருக்கும் இடத்தில் அதிசயம் அற்புதங்கள் நடக்கட்டும், அபிஷேகம் நடக்கட்டும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரமாக பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி. உங்களே அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை, 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 ஆராதனை துதி ஆராதனை. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா ருஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா ஆராதிக்கின்றேன். ஆண்டவருடைய நிறைவான பிரசனம், நிறைவு தரும் பிரசனம், நிலையான வாழ்வின் பிரசனம், நிறைவாழ்வின் பிரசனம் நீங்கள் இருக்கும் இடத்திலே, நீங்கள் செய்யும் இப்பொழுது அந்த வேளையிலே, உங்களுடைய ஜெபங்களிலே இருக்கட்டும். நம்புங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய சுத்தி ஆண்டவருடைய பிரசனம் இருக்கு. நம்புங்க, வாழ்வு தரும் பிரசனம் உங்களை சுத்தி இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. அம்மா மாதாவே, கன்னித்தாயே, அனைத்து புனிதர்களை, திருத்துதர்களை, நீங்கள் இந்த ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறீர்கள், பங்கெடுக்கிறீர்கள். நன்றியோடு உங்களுடைய பிரசன்னத்தை கேட்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். வானதூதர்களே, எங்களுக்கு காவலாக இருங்கள். எங்கள் காவல் தூதரை காவலாக இருங்கள். யோவான் எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம் 30-31 திருவசனங்கள். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 21 அதிகாரங்கள் உண்டு. அதில் 20வது அதிகாரத்தினுடைய முடிவில் ஏன் இந்த நற்செய்தி எழுதப்பட்டது என்றொரு முடிவரை உண்டு. இந்த நூலின் நோக்கம் உண்டு. அந்த நூலின் நோக்கம்தான் இப்போது நான் உங்களுக்காக வாசித்தேன். யோவான் சொல்கிறாரு, இந்த நற்செய்தியை நான் எதற்காக எழுதினேன்? இந்த நற்செய்தியை எழுத ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் இயேசு கிறிஸ்துவே மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சொல்கிற அழகான ஒரு உண்மை, அவர் உணர்ந்த ஒரு உண்மையை சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே மெசியா, கடவுளின் மகன், மீட்பர். இதை நான் உணர்ந்தேன், நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. உணர்ந்து என்ன கிடைக்கணுமா? வாழ்வுக்காக. வாழ்வு கிடைக்கணும். நமக்கு தெரியும், இந்த ஆராதனைகள், இந்த நாட்களிலே நாம் பங்கெடுப்பது
ப்ரோ லைஃப் என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள, அர்த்தத்தை புரிந்து கொள்ள, அதற்காக அந்த ஒரு நோக்கத்திற்காக ஜெபிப்பதற்காக. ப்ரோ லைஃப் அப்படின்னா ஃபார் லைஃப், நாம் வாழ்விற்காக நிற்கிறோம். ஏன் திருச்சபை இந்த ப்ரோ லைஃப் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை இவ்வளோ நம்ம கையாளுகிறோம்? அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம திருச்சபை சாதாரணமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். தாய் திருச்சபை, மதர் சர்ச், தாய் திருச்சபை. பாருங்களேன், என்ன அழகான ஒரு வார்த்தை. திருச்சபை என்னும் தாய்க்கு தாங்க இந்த வாழ்க்கையினுடைய மகிமையும் மாட்சியும் புரியும், தாய் திருச்சபைக்கு. அப்போ யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறாரு, நீங்கள் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. அப்போ இந்த வாழ்வு அப்படின்ற என்னது? ஃபாதர், நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, அப்புறம் என்ன இயேசு வாழ்வு தர வந்தார், வாழ்கிறவங்களுக்கு வாழ்வு தர வந்தாரா? இல்லைங்க, அது இயேசு சொல்கிறார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது திருவசனம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, யோவான் நற்செய்திக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, காஸ்பல் ஆஃப் லைஃப். ரொம்ப அழகான நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் லைஃப். அப்போ 10வது அதிகாரம் 10வது திருவசனம், யோவான் 10:10, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. அப்போ திருடங்க எதுக்கு வராங்க? வாழ்வை அழிப்பதற்கு வராங்க, கொல்வதற்காக வராங்க, திருடுவதற்கு வராங்க. நான் ஏன் வந்தேன்? நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். இயேசு எதற்காக வந்தார்? வாழ்வு தர. அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் தான் வாழ்கிறேனே, அப்புறம் எனக்கு என்ன வாழ்வு தரணும்? நம்ம தமிழில் சும்மா அழகாக சொல்லுவோம் இல்லையா, சில டைம் நல்லா வாழ்கிறான்ப்பா அப்படின்னுவோம். அந்த நல்லா வாழ்கிறான்ப்பா அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் வாழ்கிறது தானே. அப்போ நல்லா வாழ்கிறான் அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் அபவுட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி இயேசு பேசுகிறார். யோவான் நற்செய்தியாளர் இயேசு எப்படிப்பட்ட வாழ்வை தர வந்தார்? குவான்டிட்டி கிடையாதுங்க. 100 வருஷம் வாழ்ந்துட்டோம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழறதும், 10 வயசு வரை வாழ்ந்துட்டோம், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமாக வாழ்றதுல வித்தியாசம் இருக்குது. 100 வருஷம் வாழ்ந்த கணக்கு ஒரு கணக்கு கிடையாதுங்க, அது குவான்டிட்டி ஆஃப் லைஃப். எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோம். ஆனால் 10 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த 10 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க? அதனால் எவ்வளோ காலம் வாழ்ந்தோன்னு இல்லை, எப்படி வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன ஒரு வாழ்க்கையை தந்தது அப்படின்ட்டு தாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப். இயேசு வந்தது குவான்டிட்டி ஆஃப் லைஃப்பை தர கிடையாது. நம்ம 100 வருஷம் இயேசுவே 33 வருஷம் தானே வாழ்ந்தார். குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இயேசுக்கு கம்மியாக தானே இருந்தது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது? இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு பிறகும் இயேசு கிட்ட ஜெபிக்கிறோம், இயேசு வழியாக ஜெபிக்கிறோம், தந்தையான ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப். டொமினிக் சாவி எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? கொஞ்சம் வருஷம் தானே வாழ்ந்தார். ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப். குழந்தை தெரேசா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? கொஞ்சம் வருஷம் தானே வாழ்ந்தாங்க, 24 வருஷம் தானே. குவாலிட்டி ஆஃப் லைஃப். புனித அல்ஃபோன்சாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க? 36 வருஷம் தானே. குவாலிட்டி ஆஃப் லைஃப். கார்லோ அக்யூட்டியஸ் நம்ம வாழ்ந்த காலத்தில் புனிதர் கொஞ்சம் வருஷம் தானே வாழ்ந்தார். குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கிடையாது. நான் சொன்ன பெயர்களெல்லாம் பாருங்களேன், இதெல்லாமே இயேசுவிடமிருந்து வாழ்வு பெற்றவர்கள். புனித அந்தோனியார் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 36 வருஷம் தானே வாழ்ந்தார். குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஆனால் இன்றைக்கும் பாருங்களேன், நம்ம புனித அந்தோனியார் வழியாக நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறோம். ஸோ இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வருடங்கள் கம்மி, ஆனால் அந்த வருடங்களில் அவங்க வாழ்ந்த குவான்டிட்டி. அப்போ வருஷம் கம்மியாக வாழ்ந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் அதர். வருஷம் கம்மி மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ வருஷம். இப்போ 100 வயசு வரை நீங்கள் வாழ்கிறீங்களா, நல்லா வாழுங்க. ஆனால் அந்த வாழ்க்கை குவாலிட்டி இருக்கணும். பதிரிப்பையும் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார், மோர் தென் 80 இயர்ஸ். ஆனால் குவான்டிட்டி மட்டும் கிடையாது, அங்கே குவாலிட்டி இருந்தது. ஸோ குவான்டிட்டி என்னன்றதை பொறுத்து இல்லை, குவாலிட்டி. இயேசு வந்தது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை தர, வாழ்வை தர, அதுவும் நிறைவாக தர வந்தார். இயேசு கிறிஸ்துவே மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நற்செய்தியை நான் எழுதுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியான்னு நம்பும் பொழுது நம்ம கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் யோவான் நற்செய்தியாளர். சரி, இப்போ டிகிரியெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு, பிஹெச்டியெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு தீசிஸ்னு ஒன்று எழுதணும். தீசிஸ் அது 30 பேஜ் இருக்கலாம், 300 பேஜ் இருக்கலாம், 3000 பேஜ் இருக்கலாம். ஆனால் அந்த 3000 பேஜையும் ஒரு லைனில் நம்ம சுருக்கணும். அதான் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் 30 பேஜ் ஒரு புத்தகத்தை எழுதினாலும், 300 பேஜினுடைய ஒரு புத்தகத்தை எழுதினாலும், 3000 பேஜினுடைய ஒரு புத்தகத்தை எழுதினாலும், அந்த 3000 பேஜை உங்களால் ஒரு லைனில் சொல்ல முடிஞ்சால் அந்த புக்கு பக்காவான புக்குங்க. ஏன்னா எழுதின ஆசிரியர் அவ்வளோ அழகாக அதனுடைய லாஜிக் எழுதியிருக்கிறார். அப்போ இங்கே யோவான் நற்செய்தியாளர் அந்த 20 அதிகாரம் முடியும்பொழுது சொல்கிறாரு, இதுக்காக தான் நான் நற்செய்தி எழுதினேன் அப்படின்னார்.
தீம் சொல்கிறார். இதற்காக தான் நற்செய்தி எழுதினேன். நான் இவ்வளோ அதிகாரங்கள் எழுதியிருக்கிறேன், இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதனுடைய தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்களேன். நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன்? ஏன்னா அவர் சொல்கிறாரு, வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் நான் எழுதலை, இந்நூலில் எழுதப்படவில்லை. அப்போ எழுதுனது எதுக்காக எழுதினேன்? இதுதான் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். 31வது வசனம், இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காக தான் நான் உட்காந்து எழுதினேன். நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோவான் நற்செய்தியை பார்ப்போமா? இந்த யோவான் நற்செய்தியில் யோவான் நற்செய்தியாளர் சொன்ன இந்த வார்த்தையை அவர் உண்மையாக கடைப்பிடிச்சிருக்கிறாரா? கண்டிப்பாக. ஒரு எக்ஸாம்பிள், 3வது அதிகாரம் நம்ம பார்க்கும் பொழுது நிக்கதேமு அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். இயேசுவை ராத்திரியில் பார்க்க வராருங்க. யோவான் 3வது அதிகாரம். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அதனால தான் ராத்திரியில் வரார். ஏன்னா இயேசுவை நம்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவரை கொண்டுடுவாங்கன்னு தெரியும், இல்லைன்னா அந்த சங்கத்திலிருந்து மாற்றி வச்சிருவாங்கன்னு தெரியும். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். தெரியுது, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. பாருங்களேன், நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கும் வாழ்வு கிடைக்காததுக்கு காரணம், இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நம்புகிறோம், ஆனால் அந்த நம்பிக்கையில் கலப்படம் சேர்க்குறோம், தண்ணி சேர்க்குறோம். we are watering down our faith. நம்புகிறோம், ஆனால் தண்ணி சேர்க்குறோம். நம்புகிறோம், அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து பல நம்பிக்கை இருக்குது. இவர் பாருங்களேன், ரொம்ப கிளியராக சொல்கிறார், நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எங்களால் ஏற்றுக்க முடியல. எவரும் தம்மோடு கடவுள் இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை செய்ய இயலாது என்றார். அப்போ இந்த நிக்கதேமு இயேசுவை பார்க்க வர நேரம் இரவு. எத்தனாவது அதிகாரம்? 3வது அதிகாரம். திரும்ப இந்த நிக்கதேமு நம்ம பார்க்குற இடம் தெரியுமா? யோவான் நற்செய்தியில் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எந்த வசனத்தில் பார்க்குறோம்? 50வது வசனத்தில் பார்க்குறோம். யோவான் நற்செய்தியால் பாருங்களேன், அடுத்த ஸ்டெப்புக்கு நிக்கதேமு கொண்டு போகிறார். படிப்படியாக கொண்டு போகிற இடம் பாருங்க. 50வது வசனம், அங்கிருந்த பரிசேயரில் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். ஏன்னா நிக்கதேம் அப்படின்றவங்க அந்த ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால சப்போஸ் உங்களுக்கு ஆளை மாறிடக்கூடாதுன்னு சொல்லி யோவான் ரொம்ப மெட்டிகுலஸாக கரெக்டாக போடுறாரு. உங்களுக்கு ஆள் மாறிடக்கூடாது, நிக்கதேம் அப்படின்றவங்க அங்கே 10 பேர் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிற நிக்கதேம் யாரு? முன்பு ஓர் இரவில் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், யாரிடம்? அதாவது சன்ஹேந்திரின் அப்படின்ற அந்த திருச்சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் 70 பேர் இருப்பாங்க. அந்த 70 பேரில் ஒரு மெயின் ஆளுங்க இவர் வந்து இவங்க கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு முந்தின ஹெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவை பிடிக்க ஆள் அனுப்புதல்னு இருக்கும் 32வது வசனத்தில். அப்போ இவங்க 70 பேரில் நிக்கதேமுக்கு தெரியாமல் மிச்சம் எல்லாருமே ஒரு குரூப் முடிவு பண்ணுறாங்க, இயேசுவை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும், சாகடிக்கணும். அப்போது இது யாருக்கு தெரியல? நிக்கதேமுக்கு தெரியல. நிக்கதேம் வந்து இந்த 69 பேர் முன்னிலையில் இயேசுவுக்காக பேசுகிறார். இதுக்கு முன்னால் எப்போ வந்தார்? நைட்டில் வந்தார். யாருக்கும் தெரியாமல் வந்தார், ரகசியமாக வந்தார். நான் இயேசுவை நம்புகிறேன் சொன்னால் என்னுடைய பதவி போகும்னு பயந்தவர் நைட்டில் ரகசியமாக வந்தவர் 7வது அதிகாரத்தில் பப்ளிக்காக வர்றார், பரஸ்யமாக வர்றார். 51வது வசனம், இந்த 69 பேர்கிட்ட அவர் சண்டை போட போகிறார். பாருங்களேன், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நம் சட்டப்படி முறையாகுமா? கேள்வி கேட்குறார். யாரை கேட்டு நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண விட்டீங்க? என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ண? என்ன குற்றச்சாட்டு இருக்குது அவர் அரெஸ்ட் பண்ண? ஸோ 1வது ஸ்டெப்லேருந்து 2வது ஸ்டெப்புக்கு போகிறாரு. பாருங்கள் அந்த வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நைட்டில் வந்தார், இப்போ 69 பேர் முன்னால் பேசுகிறார். ஃபார் ஜீசஸ், ஃபார் லைஃப். கொல்வதற்கு அதிகாரம் இல்லை, ஒரு சட்டமுமின்றி கொல்வதற்கு அதிகாரம் இல்லை. கொல்வதற்கு நமக்கு அதிகாரம், மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அபார்ஷனுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. யுத்தனேசியா, மர்சி கில்லிங்க்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அது கடவுளுடைய அதிகாரம். அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எந்த அதிகாரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. 2வது ஸ்டெப் பாருங்களேன். நைட்டில் வந்தவர், யாரும் தெரியாமல் வந்தவர், ரகசியம் வந்தார், விசுவாசில் கொஞ்சம் கூட மேலே போகிறாரு, 69 பேர்கிட்ட பேசுகிறார். அடுத்தது யோவான் 3வது ஸ்டெப்பில் நிக்கதேமை கொண்டு போய் நிற்கிற இடம் தான் 19வது அதிகாரம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி. இயேசுவை
சிலுவையில் அறையும் பொழுது அறைந்து இறந்த இயேசுவை கேட்கறதுக்காக இவர் போவார். அவருடைய இயேசுனுடைய அந்த திருவுடலை வாங்கிறதுக்காக போவார். 39வது திருவசனம், யோவான் 19:39. முன்பு ஒரு முறை இரவில், பாருங்க யோவான் எவ்வளோ கரெக்டாக சொல்றாரு. எங்க உங்களுக்கு மறந்துடக்கூடாதுங்க, நான் சொல்றது ஒரே ஆள், நான் பில்ட் பண்ணி வர்றது ஒரே ஆள். ஒரு ஆளுடைய விசுவாசம் பாருங்க. நைட்ல வந்தாரு, 69 பேர் முன்னால பேசுறாரு. இன்னைக்கு யூதர்கள் கொன்ற இயேசுவுக்காக யூத மதத்திலிருந்து ஒரு பரிசேயர், ஒரு மத தலைவர் போறாரு பிலாத்துக்கிட்ட, அந்த திருவுடலை என்கிட்ட கொடுத்துருங்கன்றார். எவ்ரி ஒன் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் ஜீசஸ். எவ்ரி ஜூ, எல்லா யூதனும் இயேசுக்கு எதிராக நின்ற பொழுது இவருக்கு தெரியும், இனி என் பதவி போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த விசுவாசம் எங்கே, மலை மேலே இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை வாங்குவதற்கு பிலாத்துக்கிட்ட போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறத்தாழ 30 கிலோகிராம் கொண்டு வந்தார் இயேசுனுடைய அடக்க சடங்குக்காக. அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். இயேசுவின் பார்ந்தவர்களே, இதாங்க விசுவாசத்தில் வளர்ந்த விசுவாசம், இதாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப். நிக்கதேம் இந்த உலகத்தின் உயிருக்காக பயப்படலை, நிலைவாழ்வுக்காக, இயேசு தந்த நிறைவாழ்வுக்காக. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, வாழ்வினுடைய மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, வாழ்வினுடைய மதிப்பு மற்றவங்களுடைய வாழ்வினுடைய மதிப்பும் we will value. If I understand the value of my life, I will understand the value of others' life. I will value the life of others. இதாங்க ப்ரோ லைஃப். பெற்ற அந்த வாழ்க்கையை பிறருக்காகவும் கொடுக்கிறோம். நான் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன், ஸோ இந்த உடலின் வாழ்க்கையுண்டு, என் ஆன்மாவின் வாழ்க்கையுண்டு. உடலின் வாழ்க்கையை நான் பெற்றேன் ஆண்டவரிடமிருந்து, ஆன்மாவின் வாழ்க்கையை விசுவாசத்தால் நான் அதிகரிக்க வேண்டும். அப்போ யோவான் நற்செய்தியினுடைய தீம் பாருங்க, அந்த ஒரு தீசி ஸ்டேட்மெண்ட்டை, அந்த அவருடைய மொத்த புத்தகத்தினுடைய ஒரு லைனை அழகாக குறிப்பிட்டார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே மெஸ்ஸியா என நீங்கள் நம்பும் பொழுது, கடவுளுடைய மகன் என நீங்கள் நம்பும் பொழுது, நிறைவாழ்வு தர வந்தார் என்று நீங்கள் நம்பும் பொழுது, அந்த நிறைவாழ்வு நிலைவாழ்வாக மாறும் பொழுது, நீங்கள் நம்பும் பொழுது, நான் பெற்ற அந்த வாழ்க்கை உண்டு, ஜீசஸ் கேவ் மீ லைஃப், அதில் நீங்களும் பெற வேண்டும் என்று இந்த புத்தகத்தை எழுதியுள்ளேன். அதனால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் எடுத்தேன். யாரு? நிக்கதேம் வாழ்வை பெற்றார். உடலின் வாழ்க்கை மற்றும் கிடையாதுங்க, அவர் ஆன்மாவின் வாழ்க்கையும் பெற்றார். இந்த நிக்கதேம் கிட்ட தான் சொல்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறந்தாரா? பிறந்தார். நைட்டில் வந்தவர் 69 பேருக்கு முன்னால இயேசுவுக்காக பேசுறார், வாழ்க்கைக்காக பேசுறார். அதே நிக்கதேமும் மலை மேலே நின்று பேசுறார். பயப்படலை, அவருடைய எந்த உயிருக்காக பயப்படலை. நிற்போமா பிறருடைய வாழ்க்கைக்காக. பிறருடைய அந்த அந்த கொல்வது என்பது IVF ஆக இருக்கட்டும், அதுவும் கொலை தான். அபார்ஷனாக இருக்கட்டும், அதுவும் கொலை தான். யுத்தனேசியா ஐயோ வயசாயிடுச்சு, இறந்து போயிடட்டும் அப்படின்னு நினைக்கிறதும் கொலை தான். ஆண்டவராக இறைவன் அனுமதிப்பது தான் வாழ்க்கை. அதை எடுக்க நமக்கு உரிமை இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் இந்த பாவங்களிலே கடந்து போயிருக்கலாம். ஒரு சூழ்நிலை காரணமாக கைதியாக நாம் மாறியிருக்கலாம். மன்னிப்பு வேண்டுவோம் ஆண்டவரிடம், கண்டிப்பாக மன்னிப்பார். அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, வாழ்வை தரும் அல்லவா, ஆண்டவரே நீர் வாழ்வை தருகின்றீர், வாழ்க்கையை தரும் ஆண்டவே. ஆண்டவரே, இதோ அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை அமைதியாக மூடி, இருக்கும் இடங்களிலே ரயில் பயணமோ வாகன பயணங்களோ இல்லை நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க, இந்த நேரம் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் பொழுது வாழ்க்கைக்காக முடிவெடுங்க. வாழ்க்கைக்காக ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை தந்தார், அதில் மதிப்புண்டு, நான் அந்த வாழ்க்கையை பிறருக்காக கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். இந்த பாடலோடு இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இதை பாடுங்க. அமைதியாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. அமைதியாக இந்த வார்த்தையை பாடி ஜெபிப்போமா? கண்களை மூடி, நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்கொண்டு, வாழ்வை அளிக்கும் வல்லபா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே
இயேசுவே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரும். ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துக்கு எழுந்து வாங்க. வாழ்வை அளிக்கும் வல்லவா, ஆழ்ந்த என்னுள்ளமே. இயேசுவே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆண்டவர் வைத்த பாசம் தாங்க இது. நமக்கு என்ன தகுதி இருக்கு, ஆனா ஆண்டவர் தந்த ஒரு 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 வாய்ப்பு இந்த வாழ்க்கை. The gift of life is a chance of God for you and me. எனக்கு உனக்கும் ஆண்டவர் தந்த வாய்ப்பு இந்த வாழ்க்கை என்பது. வாழ்வோம், வாழ வைப்போம். வாழ்கிற அந்த வாழ்க்கையை குவாலிட்டியாக வாழ்வோம், சிறந்த மேன்மையோடு தன்மையோடு வாழ்வோம். வாழ்கின்ற நாட்கள் எவ்வளோன்னு கிடையாது, வாழ்கின்ற வருடங்கள் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கை தரமானதாக பிறரை வாழ வைக்கும் வாழ்க்கையாக மாறட்டும். ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. எவ்வளவு பாசம் இல்ல. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. அதனாலதாங்க கிஃப்ட் தந்தாரு. என்னில்லாத பாவமே புரிந்த பாவினே. நாட்களை அதிகரித்து தருகிறார். என்னில்லாத பாவமே தரமாக வாழ்வோமா பாவம் இல்லாமல். இந்த பாவிமே இயேசுவே வாழ்வை அளிக்கும் வல்லவா, ஆழ்ந்த என்னுள்ளமே. நன்றி ஆண்டவரே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இந்த உலகம் ஆண்டவர் தந்த ஒரு பரிசு தான், ஆனால் உலகத்திலே நின்று விடக்கூடாது. இது வெறுமையாக மாறும். ஆண்டவர் தந்த உறவிற்கு வருவோம். ஆண்டவர் தந்த உறவிற்கு வருவோம். ஆண்டவர் தந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்வோம். அப்போ அந்த வாழ்க்கை ஆண்டவரோடு உள்ள உறவில் வாழும் பொழுது தரமானதாக வாழ முடியும். குவாலிட்டி உருவாகுவது வாழ்க்கையை தந்த ஆண்டவரோடு வாழும் பொழுது. குவாலிட்டி வாழ்க்கையினுடைய தரம் மாறுவது வாழ்க்கையை தந்த ஆண்டவரோடு வாழும் பொழுது. வாழ்க்கையினுடைய தரம் மாறுவது வாழ்க்கையை தந்த ஆண்டவரோடு வாழும் பொழுது. அந்த உறவிற்கு வருவோமா? கடவுளோடு உள்ள சரியான உறவிற்கு வருவோமா? மனிதனோடு உள்ள சரியான உறவிற்கு வருவோமா? நற்கனை ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, வாழ்க்கைக்கு நன்றி, வாழ்க்கைக்கு நன்றி. தரமாக வாழ உன் உறவோடு நான் வாழ்கிறேன். உலகம் யாவும் வெறுமாய் நிலையில்லாதது பூமையாம் பெறும்போது. உலகம் யாவும் வெறுமாயே பூமையாம் பெறும்போது உணர்ந்து பாரது அபிஷேகம் நடக்குது. உறவு என்று இல்லை, உன்னுறவு வந்ததா. இயேசுவின் உறவு தரமான உறவு. உறவு என்று இல்லை, உன்னுறவு வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, ஆழ்ந்த என்னுள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, ஆழ்ந்த என்னுள்ளமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரும். மனிதன் தனியாக இருக்கலாம், தனிமையாக இருக்கக்கூடாது. தனிமை என்று ஏங்கினேன் ஆண்டவரே, துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன் ஆண்டவரே, அதுவும் நீ என்றாய். தனிமையில் இருக்கும் உனக்கு உறவு ஆண்டவரே. வாழ்வு ஆண்டவரிடமிருந்து வருகிறது, பெற்றுக்கொள் ஆண்டவரிடமிருந்து. அமைதி ஆண்டவரிடம் இருக்கிறது, ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள் ஆண்டவரே. தனிமை என்று ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அதுவும் நீ என்றாய்.
கண்களை மூடிய வண்ணமே இந்த வார்த்தையின் கேட்ட வார்த்தைகள், வாழ்வு தரும் வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், விவிலியத்தின் வார்த்தைகள். ஆண்டவர் உன்னிடம் பேசியது. இருக்கும் இடத்திலே அமர்ந்து கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை மனதிலே தியானித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உன் வாழ்க்கையினுடைய நிலையை ஒப்பு கொடுத்து தெரிந்தோ தெரியாமலோ செய்து போன பாவங்கள், அந்த பாவங்களிலிருந்து விடுதலை ஆண்டவர் தருகிறார். தரமான வாழ்க்கை, குறையின்றி வாழ, நிறைவாக வாழ ஆண்டவர் தருகிறார். குற்றங்களின்றி வாழ நிறைவாக ஆண்டவர் தருகிறார். உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது. When you compare with Jesus, everything is empty. ஆண்டவரோடு நீ அதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த உலகமோ உலகத்தினுடையதோ குவான்டிட்டியை விரும்ப மாட்டோங்க. குவான்டிட்டி 100 வருஷம் 100 வருஷம் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறோம். உலகத்தினுடைய எல்லாமே எனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் கிடைச்சா குவான்டிட்டி கிடையாதுங்க, குவாலிட்டி. சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு போவோம். கொஞ்சமே வாழ்ந்தாலும் அதை நிறைவாக வாழணும், பிறருக்காக வாழணும், அர்த்தமுள்ளதாக வாழணும். உலகம் யாவும் வெறுமையே, உன்னை நான் பெறும்போது. உறவு என்று இல்லையே, உன்னுறவு வந்ததால். உறவு என்று இல்லையே, உன்னுறவு வந்ததால். வாழ்வை அளிக்கும் வல்லபா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. குவாலிட்டி ஆஃப் லைஃப் தர ஆண்டவரே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. குவாலிட்டி ஆஃப் லைஃப் தரமான வாழ்க்கையாக மாறட்டும். ஆண்டவரை நம்பும் ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். ஆண்டவர் துணையாக இருக்கும் வாழ்க்கையாக மாறட்டும். ஆண்டவர் இருக்கும் பொழுது எல்லா தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விலகி வாழ நம்மால் முடியும். இந்த உலகத்தில் மோட்சத்தை உருவாக்குனால் முடியும். இந்த உலகத்தில் நிலைவாழ்வை உருவாக்குனால் முடியும். இந்த வாழ்விலே நிறைவாழ்வை உருவாக்குனால் முடியும். ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பிறருக்கு வாழும் ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். நாம் கண்ட புனிதர்கள் எல்லாருமே பாருங்க, அவர்கள் யாரும் அவர்களுக்காக வாழவில்லை. அன்னை மரியாள் அவளுக்காக வாழவில்லை. புனித சுசேப்பர் அவருக்காக வாழவில்லை. புனித அந்தோனியர் அவருக்காக வாழவில்லை. புனித பாதிரிப்பையோ அவருக்காக வாழவில்லை. அவர்கள் அனைவருமே பிறருக்காக வாழ்ந்தவர்கள். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீசஸ் when you believe God. உன்னுடைய வாழ்க்கை தரமானதாக மாறும் ஆண்டவரை நம்பும் பொழுது. ஆண்டவரை நம்பும் பொழுது நீ பிறருக்காக வாழ ஆரம்பிப்பாய். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 33 வருடங்கள் அவருக்காக வாழவில்லை, அவர் பிறருக்காக வாழ்ந்தார். எனக்காக உனக்காக வாழ்ந்தார். குவாலிட்டி ஆஃப் லைஃப், பிறருக்காக வாழு. ஸ்டாண்ட் ஃபார் லைஃப், ஸ்டாண்ட் ஃபார் லைஃப், ப்ரோ லைஃப். தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீ வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அமைதி நீ என்றாய். பிரச்சனைகளுக்குள்ள மத்தியில் இருக்கீங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க. ஆனால் அதுலேயும் அமைதியாக இருக்க முடியும். சந்தையில் இருக்கலாம், பட் யூ கேன் பி சைலண்ட். யுவர் மைண்ட் கேன் பி சைலண்ட். ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கலாம் நீங்கள், ஆனால் அந்த சந்தையில் இருக்கும் பொழுதும் மனது அமைதியாக இருக்க முடியும். அந்த மனது ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இருந்தால், உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாறும். வார்த்தைகள் தவறாக போகாது.
வார்த்தைகள் குற்றங்களாக போகாது. வார்த்தையில் கெட்ட வார்த்தை வராது. வார்த்தையில் தேவையில்லாத கோபத்தினுடைய வார்த்தை வராது. வார்த்தையில் எரிச்சலின் வார்த்தை வராது. அமைதி இருக்கும். there will be a deep silence inside you. quality of life மாறுங்க. நம்புங்க. இயேசுவை நம்பி பாருங்க. இயேசுவை நம்பி பாருங்க. நிக்கதேம் நம்பினார் இல்லையா? நம்பினார். இரவில் வந்தவர் 69 பேருக்கு முன்னால் இயேசுவை பறைசாற்றினார். 69 பேர் முன்னால் பறைசாற்றினவர் மலை மேலே நின்று இயேசுவை பறைசாற்றுகிறார். ஐ பிலீவ், நான் இயேசுவை நம்புகிறேன், மெசியாவாக நம்புகிறேன், யூத குலத்திலே யூத மதத்திலே பிறந்த முழு மனிதன் முழு கடவுளாக நம்புகிறேன், கடவுளிடமிருந்து வந்த மெசியா என்று நம்புகிறேன். எவ்வளோ பெரிய அமைதியில் இருந்திருக்கும்ல. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். நீதிமான ஒரு மனுஷனை சாகடிக்கிறாங்க. வேற 2 கல்வர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு கொலைக்களத்தில் அவ்வளோ அமைதியாக இருந்தாருங்க அந்த மனுஷன். his mind was silent. the presence of mind was perfect. யாரெல்லாம் எதிர்த்தாலும் இயேசுக்காக நிற்க அவருடைய மனசில் அந்த presence of mind இருந்துச்சு. சுற்றி பதட்டம் இருந்த பொழுது அமைதி இருந்துச்சு அவருக்குள்ள. முடிவெடுக்க முடிஞ்சது அவரால். இயேசு இறந்துட்டார்ல, போட்டோம், விடலை. நான் இப்போ அடக்க சடங்க கொடுக்கலான்னு பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பார், விடலை. அந்த அமைதியில் தாங்க அவர் சரியான ஒரு முடிவு எடுத்தார். அந்த சரியான முடிவு பாருங்க, இன்னைக்கு பைபிளில் இருக்கிறார் அவர். யூத மதத்தின் தலைவர் நிக்கதேமு செய்த அந்த நன்மை. வாழ்வை அளிக்கும் வல்லபா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. முடிந்தால் படியிடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவர் பாடுங்க. நற்கருணை ஆண்டவரை பார்த்து திருமணம் என்னும் அருட்சாதனத்திலே கடந்து போய் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிப்போமா? ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு வாழ்வுக்காக காத்திருக்கிறாங்க. குழந்தைக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாராவது அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வாழ்க்கைக்காக, இந்த ப்ரோ லைஃப்காக ஜெபிப்போமா? எத்தனை கணவன் மனைவி, எத்தனை உறவுகள் இதனால் பிரிஞ்சிருக்கு, எத்தனையோ டைவர்ஸ் நடந்திருக்கு குழந்தை இல்லாதனால. இன்னைக்கு டைவர்ஸ் நடக்கல, ஆனால் டைவர்ஸ் கிடைச்ச மாதிரி இல்லை, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ கணவன் மனைவி உண்டு. மகிழ்ச்சி இல்லை, வெறுமையாக இருக்க வாழ்க்கையில், ஏன்னா குழந்தை இல்லை. ஜெபிப்போமா? ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகளையும், அது கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவிகளை ஒப்பு கொடுத்து, குழந்தை இல்லாத தம்பதிகளை ஒப்பு கொடுத்து உருக்கமாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு ஆண்டவர் கேட்பார். கண்டிப்பாக கேட்பாருங்க. சாட்சியமாக அவங்களை நிறுத்துவார், சாட்சியமாக நிறுத்துவார். சில அன்பார்ந்தவர்களை ஜெபிப்போம் அவங்களுக்காக. திருமணமாகி குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதிகள் வருத்தத்திலையும் வெறுமையில் இருக்கிறாங்க. சிலவங்க மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க, அக்செப்ட் பண்ணி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். வெறுமை இருக்காதான ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு நிறைவு இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கும். நிறைவு வாழ்வை தர வந்த ஆண்டவரிடம் இவங்களுக்காக ஜெபிப்போமா? முடிந்தவர்கள் முட்டிக்கால் போட்டு, கால் வலிக்கும், முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி, கை வலிக்கும். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், இல்லை நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் ஏன் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. ப்ரே ஃபார் அதர்ஸ், ப்ரே ஃபார் அதர்ஸ், ப்ரே ஃபார் அதர்ஸ். பிறருக்காக ஜெபிப்போம். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத உலகத்தில் எல்லா தம்பதிகளையும் ஒப்பு கொடுத்து, குழந்தைக்காக ஆசைப்படுகிற, குழந்தைக்காக ஜெபிக்கிற எல்லா தம்பதிகளையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உள்ளம் உடையும் பொழுது, உள்ளம் தளரும் பொழுது, உள்ளம் வேதனைப்படும் பொழுது உன்னை பார்க்கிறேன் ஆண்டவரே. உள்ளம் உடைந்து நிற்கும் எல்லா தம்பதிகளை ஒப்பு கொடுத்து, கணவன் மனைவியை ஒப்பு கொடுத்து, குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உள்ளம் உடைஞ்சு நிற்கிற அந்த கணவன் மனைவி, அந்த வேதனை, அந்த பாரத்தை நாங்கள் உணர்கிறோம். we feel the same pain and we pray for them. we join with them in their pains. அவங்களுடைய வேதனையோடு இணைந்து, அவங்க பாரத்தோடு இணைந்து, அவங்க கண்ணீரோடு இணைந்து, ஆண்டவரே, முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி வேதனையோட, பாரத்தோட, கண்ணீரோட நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளம் உடைந்து நிற்கும் இவர்களை ஆசீர்வதியும். உள்ளம் உடையும் போது உறவாய் வா
இறைவா கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது இயேசுவே உறவாய் வா இறைவா. இயேசுவே கண்கள் ஜெபி, கலங்கும் ஜெபி, போது ஜெபி. அவங்க கண்களோடு துணையாய் கண்ணீரோடு வா இறைவா. சீரக இழந்த பறவை போல் இயேசுவே ஓடிந்த கிளையாய் தரையில் விழுந்து உம்மை பார்க்கிறேன். குழந்தை இல்லாத எல்லா தம்பதிகளையும் ஒப்பு கொடுத்து என் உதவி உம்மிடமே. குழந்தைக்காக ஜெபிக்கிற எல்லா தம்பதிகளையும் ஒப்பு கொடுத்து உம்மை பார்க்கிறேன். இயேசுவே என் உதவி உம்மிடமே. ஆண்டவரே உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் கண்ணீரோடு ஜெபிக்கும் அவர்களுடைய கண்ணீரோடு இணைந்து ஜெபிப்போம். துணையாய் வா இறைவா. கண்ணீரோடு அவங்களுடைய கண்ணீரோடு சேர்த்து வைத்து இதில் நிறைய பேர் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அபார்ஷன் செய்கிறவங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்புக்காக ஜெபிப்போம். குழந்தை இல்லாதவர்கள் ஒரு பக்கம் குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க. குழந்தை உள்ளவர்கள் அதை வெறுத்து ஒதுக்கி சூழ்நிலை காரணமாக அதை கொள்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்காக ஏங்குறவங்களுக்காக ஜெபிப்போமா? உலகம் தீர்ப்பிடலாம் எவ்வளோ பெரிய வேதனையில கடந்து போறாங்கல்ல, உம்மால் முடியுமா? எவ்வளோ கண்ணீர் இருக்கும்ல உங்களுக்கு. பார்ப்பவர் நகைக்கலாம் நம்பிக்கையோட ஜெபிப்போமா? உம்மால் கூடுமா? குழந்தைகளை தந்த ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கட்டும். பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம். படைத்தவர் நீர் என்னை மறப்பதில்லை. நம்பிக்கையோட ஜெபிங்க. உலக உறவுகள் ஒதுங்கி செல்லலாம். குழந்தை இல்லாதவர்களை குழந்தைக்காக ஏங்குபவர்களை நம்பிக்கையோட ஜெபிங்க. பிரிவதில்லை. உலகம் இப்ப இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குது. இறைவா நீர் என்னை பிரிவதில்லை. உலகம் இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குது. மூடையும் உடைஞ்சு போய் நிற்கிறவங்களே, கண்ணீரோடு நிற்பவர்களே, கலங்கி நிற்பவர்களே, உலகம் இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குது. இந்த ஜெபத்தோட கலந்து இந்த நிமிஷம் குழந்தைகளுக்காக ஜெபிங்க. குழந்தைக்காக ஜெபிக்காதீங்க, குழந்தைகளுக்காக ஜெபிங்க. Pray for more children. Pray for more children. Right now God is blessing you. Right now God is blessing you. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை இல்லாதவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை இல்லாதவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோட இந்த ஜெபத்தில் பங்கெடுங்க. உலகம் இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குது. உலகம் இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குது. உலகத்துல இந்த நேரம் இதை யூடியூப் வழியாவோ டிவி வழியாவோ பார்க்குறவங்க இந்த நிமிஷம் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணீரோட பாரத்தோட முழந்தால் பண்ணிட்டு கரங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. உலகத்தோடு சேர்ந்து ஆண்டவரே, இந்த பலிப்பீடத்தோடு சேர்ந்து நற்கருணை ஆண்டவரே, உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் குழந்தைகளை. என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா? அது தரும் வேதனையை மிகுந்த வேதனை பாரம் உண்டு, அதில் மறுக்க முடியுமா? வெளியே சிரிப்போட போறாங்க, உள்ளத்தில் கலக்கத்தோட போறாங்க. வாழ்வின் பாதையை இயேசுவே அறிய முடியுமா? வெளியே முகத்துல சிரிப்பு இருக்கு, அது தரும் வேதனை மனசுல கண்ணீர் இருக்கு. மறுக்க முடியுமா? திசை மாறும் படகாய் தவிக்கின்ற வேலை பயணத்தில் துணையாய் நீர் ஆண்டவர் வருவார். நம்பிக்கையோட ஜெபி. இந்த நிமிஷம் you will be conceived. You will be conceived. நம்பிக்கை வலுவூட்டி வழிகாட்டுமே. லூக்கா 1:37 உங்களில் நிறைவேறட்டும். வலுவூட்டி லூக்கா 1:37 உங்களில் நிறைவேறட்டும். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. திருப்பாடு 127:3
உங்களில் நிறைவேறட்டும். கலங்கும் திருப்பாடல் 127:3 உங்களில் நிறைவேறட்டும். துணையாய் வா இறை குழந்தைகளை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய குடும்பங்களை நம்பிக்கையோடு பறவை போல ஓடிந்த கீழையா தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரை பாருங்க. என் உதவி உம்மிடமே. நற்கரை ஆண்டவரை பாருங்க. உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரையே பாருங்க. என் உதவி உம்மிடமே. ஆண்டவரையே பாருங்க. உம்மை பார்க்கிறேன். நம்பிக்கையோட பாருங்க. மெஸ்ஸியாவை பாருங்க. என் உதவி வாழ்வு தரும் ஆண்டவரை பாருங்க. நன்றி, நன்றி, நன்றி. உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. மாண்புயர் கீதம் பாடி நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். வாழ்வு தரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோமா? அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பூ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.